1000 ரூபாய் யாருக்கு வேணும்? வன்மையா கண்டிக்கிறோம். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? அரே ருக்கோ ஜரா சபர் கரோ. தம்பி, அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு. 5 ரூபாய்க்கு மேல அப்படி சொன்னா போடுவாங்க. 5 ரூபாய்க்கு மேலயும் போடலாம். 5 ரூபாய் தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. என்ன சிவா, நீ எவ்வளவு போட போற? இதுக்குள்ள கோயில் வாசல்ல உட்காரலாமே. என்னதுக்கு? பிச்சை எடுத்துக்கலாம். உன் போனை கூட ஸ்கேன் பண்ணி பாத்துறேன். ராசாவை பார்த்தா அவரு வந்து நான் என்ன 1 லட்சமா 2 லட்சமான்னு கேட்டாரு. 15,000. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. இது எவ்வளவுனா பாங்கும், அது லட்சம் கோடி எவ்வளவுனா உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. எல்லாம் நேரடியா கட்சிக்கு வந்துடும். கட்சிக்கு நிதி தேவை. கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. இதை நீங்கள் எல்லா நம்மளுடைய உங்க தொகுதியில, உங்க பகுதியில, உங்க ஒன்றியத்துல, கிளையில இது கொடுக்கணும். ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கொடுத்துட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவாங்க. என்ன அன்புமணி அம்மாவை அடிச்சிட்டாருன்றாங்க, அப்பாவை அடிச்சிட்டாருன்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்பும்படியான விஷயமா அப்படின்றத நானே கூட உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புனேன். நீங்க அந்த கடிதத்தை ஆதாரமா காட்டினீங்க. ஆனால் இன்றைக்கு ராமதாஸே வெளியில வந்து அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செவத்துல பட்ட. ராமதாஸ் இதுலயும் கொஞ்சம் மறைக்கிறாரு. அவன் நேரா பாட்டில் எடுத்து மூஞ்சிலே குத்திட்டான். இந்த கண்ணை வீங்கி போய் அவங்க வெளியே வராம கிடந்தாங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஆனா அன்புமணி சொல்றாரு, உலகத்திலேயே வந்து பிடிச்ச ஒண்ணு எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கும் இந்த உலகத்திலே பிடிச்ச ஒருத்தன் நான் தான். நான் சின்ன துரும்பு கூட எங்க அம்மா மேல பட விட மாட்டேன். அவனை நான் மட்டும் தான் அடிப்பேன். இந்த பட விடாம எடுத்து மூஞ்சில குத்திட்டு அநியாயமா இருக்குது. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டே கொண்டே அடிச்சுக்கணும். பட விட மாட்டேன். அப்பா சொல்றாருல்ல, அவங்க அம்மாவை சொல்லுங்க. அவங்க அம்மா வந்தாலும் வெளியில மிரண்டு போய் தானே இருக்குது. அது ஞாபக சக்தி இல்லாம இருக்குது. அடிச்சது இதெல்லாம் பாவம் தானே. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, கையெல்லாம் விளங்காம போகணும். இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்தது. அதுக்கு முன்னாடி இவர ராமதாஸ் வந்து அன்புமணி கிட்ட அடி வாங்கலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அம்மா அடிச்சு உன்னை கொண்டு விடுவான். ராமதாஸே அடிப்பாரா அன்புமணி? ஏன் அடிக்க மாட்டாரா என்ன? அவன் தான் கடையர் கஜன் மாதிரி தடுக்க வந்தவனுக்கு எல்லாருக்கும் கொத்தங்க. கண்ணு எலும்பந்தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா அம்மா பூவு போட்டு இருக்க வேண்டாமா? அவனை அடிச்சு எல்லாரையும் துரத்திட்டாங்களே. துரத்திட்டு அவங்க எல்லாம் அங்க வேலை செஞ்சவங்க போனவங்க வந்தவங்க அங்க 2 பேரும் நிர்வாகி அவங்களையும் வெளியில ரோட்டுக்கு வெளியில நிக்க வச்சிட்டாங்க. சோ இங்க எல்லாம் போட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இறக்கிட்டு அது ஏழு உந்த வீடு மாதிரி நான் முன்னாடி சொன்னதுதான் சொல்றேன். ஒவ்வொரு கத்திக்கினே ஒரே அமகலம் பண்ணி குடும்ப சண்டையில தான் கவனம் செலுத்துறாங்க. நம்ம எங்க குடும்ப சண்டை கட்சிக்காரங்க யாரோ என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் வந்து என்ன எட்டி ஓச்சா நெஞ்சில குத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு. மார்பிள் பாய்ந்தது. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அப்புறம் வந்து மேடை நாகரிகம் தெரியல, சபை நாகரிகம் தெரியல, அது தெரியல இது தெரியல. இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். ஒரு நிருபர் கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல முடியாம சாணியை கையில வாங்கிட்டு ஓடுற பசங்க இவனுங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இவங்களுக்கு வந்து எதையாவது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், ஒரு திறமை இல்லைன்னா கூடங்க தப்பா செஞ்சு கூட திறமையை வளர்த்துக்கணும். இவன் 58 அறிவால வச்சுக்கணும், ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ஆளா சுத்திட்டு இருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இவங்களை வந்து நம்பி இந்த சமுதாயம் வந்து என்ன பண்ண போகுது? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ராமதாஸ் கடன்னு அடங்குவார். எல்லாருக்கும் சவடால் விடுவாரு, குலதெய்வன்றாரு, எல்லாம் சொல்லுவார்ல. அவர் வந்து இந்த சௌமியா வந்தா பொட்டி பாம்பா அடங்கிடுவார். என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? ஒன்றும் பேச்சே கிடையாது. ஒரு லுங்கி ஒன்று கட்டிக்கின்னு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு உக்காந்துக்கின்னு யார் கூட்டாலும் வர மாட்டார். சாப்பிடுனாலும் சாப்பிட முடியும். என்ன வேஷம் வச்சு கூப்பிட்டு கொண்டுட போறாங்கன்னு. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டியிருக்கடா, இல்லைன்னா செத்து போயிட்டோம்னு சொல்லி கொண்டு எரிச்சு போடுவானுங்க.
குடும்பத்துல அவ்வளவு கொல்ல வெறியில இருக்கானுங்க நம்ம மேல. ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து பயந்து போய் கடைசி காலத்துல இப்படி எல்லாம் இருந்தார். அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ பணால வாடுபடுத்துறாளுங்க. அந்த அளவுக்கு வந்து சௌமியா மேல அச்சமா ராமதாஸுக்கு? எங்க பயப்படுவா மாதிரிங்க நீங்க வேற. இதுக்கு மேல அடிச்சிடும். சௌமியா கிட்ட காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சினாங்க, என்ன வந்து பிஜேபியில வர சொன்னாங்களா அப்படி எல்லாம் சொல்றாருல்ல. அப்புறம் என்ன பயந்து தானே இருப்பாரு, ஒண்ணுக்கு ஆட்சின்னு இருப்பாந்தாலு. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சோ சௌமியானா அப்படி ஒரு பயங்க வரவே மாட்டா மாதிரி. இந்த பக்கம் அன்புமணியாவது கொஞ்சம் ஏதாவது அடிக்கடி விட்டானா பரவாயில்ல, அது என்ன பண்ணுன்னே தெரியாது. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து இங்க வந்துருச்சு. வாய மூடுறோம், மூடிட்டனே இல்லன்னா வெளியே வந்திருக்குமே. அது வந்து இவனை அடிக்கும், அவங்க அம்மாவையும் அடிக்கும். அன்புமணி அம்மாவையும் அடிச்சிருக்குது ஏற்கனவே. அடிச்சதுனால தானே இவருக்கு வந்து உடம்பு அதை பார்த்து கேட்டு ரொம்ப மனசு நொந்து அப்புறம் பைபாஸ் எல்லாம் பண்ணாங்க. தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ. ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிற கூட தாயாரு எங்க அதிகாரம் வரும்போது நாங்க அந்த கோபத்துல வந்து யார் சொன்னா ஏவி விடுவாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கணை வாங்கிட்டு வர நிறைய குடும்பங்கள்ல பாக்குறாங்க. அந்த சீரியல் சினிமாவெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த தொடர் நாடு அதெல்லாம் என்ன அம்மா ஒதுக்கு மாதிரி என்னெல்லாம் சண்டை நடக்குது. அதுதான் அது வந்து இப்ப சௌமியா பண்ணுது. அவங்க வந்து பார்த்து பரிதவிச்சிட்டு இருக்காங்க, வழி கிடையாது. குடும்பம்டா. ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் ஒப்பந்தம் முதல்ல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ராமதாஸ ஒரு ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சாங்க. நான் தான் சொல்றேன், காலையில இருந்த உடனே பாரத மாதாக்கு ஜெயன் வந்து வெளியில கத்துறாங்க. அது பார்த்துதான் நானே எழுந்திருக்கிறேன். என்னைக்கு தன்னறியாம ஆய் போக ஆரம்பிச்சிருச்சோ அதுக்கப்புறம் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டு ஒதுங்கிறது நல்லது. அதுவும் பையன் வந்து உச்சகட்டமா பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், நீ தான் எனக்கு கொல்லி போடணும், நான் செத்துருவேன் அப்படின்னு ஒரு தற்கொலை மிரட்டல்லாம் அப்பாவுக்கு விடுத்திருக்கிறாரு. ஏன் பிஜேபி அப்படி என்ன சொல்லி மிரட்டிருப்பாங்க? மிரட்டல உள்ள வந்தது துண்டு வாங்கிட்டான், ஆளுங்களை கூட்டு வந்துட்டான், கையெழுத்து போட்ட அன்பு இது சௌமியா தான் பேசி புடிச்சிடுது. அதை சொன்னா சௌமியா தான் பாஜக கூட்டணியா? ஆமா, அவங்களே சொல்றாங்க சௌமியா தான் பாஜக கூட்டணி பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. அப்போ சௌமியா தான் வந்து சூத்திரதாரியா இருந்து அன்புமணியை ஆட்டி படைக்கிறாங்க. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைக்க தெரியுமா? சோ அவங்க சொல்றதுதான் ராமதாஸ் கேட்டாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய் என்ன அதட்ற? ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அன்புமணி இத்தனை ஆண்டு காலம் ராமதாஸ் கூட இருந்தாங்கல்ல, ஒரு 35 ஆண்டு காலம் பணி செய்த பணியாளர் ஒருத்தர் கூட அங்க கிடையாது. எல்லாத்தையும் ஆட்சி துரத்தி வெளியே அனுப்பி யாருக்கும் சம்பளமும் கொடுக்கல, யாருக்கும் இத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்சதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வெளியே போய் பாவமா பரிதாபித்துக்குரியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சராக்க சொன்னாங்க அன்புமணிய, அதனாலதான் நான் அமைச்சராக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. இவருக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு கொடுத்ததை போய் பேசி அங்கேருந்து வாயின் வந்துட்டீங்க. வாயின் வந்துட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கி ஒரு தற்குறின்னா ஒரு தண்ட தீவட்டிய இந்த மாதிரி வந்து போட்டீங்க. புண்ணாக்கு இப்பதானே சொல்றாரு, புண்ணாக்கு கூட எதுக்கா பயன் இருக்கும். தடி தாண்டவராயனை கொண்டு வந்து நான் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. அதையெல்லாம் இப்ப யோசிச்சு இந்த மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்தீங்க பாருங்க, உளி அப்ப யோசிச்சிருக்கேன். சரி, அவர் வந்து ஒரு சாணியை பிடிச்சி வச்சாரு பிள்ளையாரா இருப்பான்னு. நம்ம வந்து குரங்கா மாறின பிறகு கேட்டீங்களா? தப்புத்தான்டா, தப்புத்தான், உன் பேச்ச கேட்க தப்புத்தான். ராமதாஸ் கூலிப்படை வச்சிருக்கிறவன், எல்லாரையும் அடிக்கிற ஆளு, அதுவும் தெரியும்ல. பையனுக்கு தெரியாது யார் யாரு என்னென்ன தலைவர்களை எப்படி எல்லாம் அடிச்சிங்கன்னு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ண ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. சோ இவன் வந்து ஆள் அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு புலம்புறேன், என்ன கொல்ல பாக்குறாங்க. அதனாலதான் எல்லாரும் நானே சொன்ன ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆளை வச்சு வாய வச்சாலே என் பேர் உண்டி புரியலடா. நீங்க வந்து உனக்கு பாதுகாப்பான இடம்னா சுசிலா வீடு அங்க போ, அப்படி இல்ல உன் பொண்ணு வீடு அங்க இருக்கு, திண்டிவனத்துக்கு போயிடு, இங்க இருந்து அனாதை பணமா போயிடாத அப்படின்ற, ஒண்ணுமே இல்லாம போயிடாத அப்படின்னு சொல்றோம்.
யார் கேட்டாலும் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே என்னைக்கு அன்புமணி வந்து பனையூர்ல அலுவலகம் இருக்குது எல்லாம் வாங்கன்னு சொல்லும் போதே 25 பேர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க இந்த மாவட்ட செயலாளரை மாத்துறதுக்கு. ஓ, ராம்தாஸ் வாங்கிட்டாரா? ஆமா, அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த ப்ராசஸ் ஆன உடனே எல்லாம் வா உங்களை எல்லாம் எடுத்துட்டு போட்டுறோன்னு எல்லாம் பணம் கட்டிட்டாங்க. அதுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க. ராம்தாஸ் பாருங்க 25 பேரை போடுறாரா இல்லையான்னு பாருங்க. யார கேட்டு அப்படி சொன்ன? என்னடா சவுண்ட் விடுற? தெய்வத்துக்கிட்ட தானே கேட்க முடியும். இதுவும் நான் உண்மையை தான் சொல்றேன். 25 பேர் நியமனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ரவின்ற ஒருத்தரை அரியலூர் மாவட்டம் இந்த இது காடு வெட்டி குரு இருக்கிற ஏரியாவில போட்டாச்சு. இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் தூக்கி வெளியே போட்டாங்களா இல்லையா? எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். மேல ஒரு சின்ன பெரிய அடிச்சுங்கிறதுக்கு நாம பலிக்கிறாங்க அவங்களுக்கு. ராமதாஸுக்கு நடப்பதெல்லாம் கடந்த காலம் அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையா? பாவம் இல்ல, இவன் நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு வருது. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையல்